ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். வீட்டில் உருளைக்கிழங்கு காய்கறிகள் அப்படின்னு எதுவும் இல்லாத போது சட்டுன்னு பூரிக்கோ சப்பாத்திக்கோ வீட்டில் வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு ஈஸியான சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஈஸி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரோட்டு கடை ஸ்டைல் பூரி வெங்காய மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு முழுசாக பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு வெடித்து வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரட்டும். அடுத்து 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறணுன்னு அவசியம் இல்லை. லேசாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 4-5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இடித்த இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காய மசாலாவில் வெங்காயம் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பும் சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி கரைஞ்சி வரணுன்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கி விட்டால் மட்டும் போதும். வெங்காய மசாலாவில் தக்காளி முழுசாக கரைஞ்சி போகாமல் அங்கங்கே கொஞ்சம் முழுசாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி லேசாக வதக்கி விட்டால் போதும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் நமக்கு வெங்காய மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு லேசாக வெறும் பேனில் போட்டு வறுத்தெடுத்த கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வறுத்த கடலை மாவு கரைசலை நாம் இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு அப்படியே சேர்க்காம லேசாக வறுத்து சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலை மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதும். கடலை மாவு லேசாக கொதித்து கெட்டியாக ஆரம்பித்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் ஆற ஆற இன்னுமே கெட்டிப்படும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். சுட சுட பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற சிம்பிளான வெங்காய மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.